கைதட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்திட்டு உட்காரு. இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவருடைய பாடுகளை மரணத்தை குறித்து தியானிக்கிறோம். நான் இந்த காலங்களில் நிறைய இடங்களில் தபசு காலத்தை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவருடைய ரத்தம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய கண்ணை மூடி அந்த ரத்தம் நம்ம மேலே விழுவதற்கு விட்டு கொடுப்போமா? இயேசுவென்ற எல்லாம் கண்ணை மூடுங்க. அந்த இரத்த துளிகள் இப்பொழுது நம்ம மேலே தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் சுமந்து என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் சுமந்து என்னை பரிசுத்தமாக்கிய வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சி எனக்கு தந்து, சுத்த மனசாட்சி எனக்கு தந்து, சுத்திகரிக்கும் வல்ல ரத்தமே, சுத்திகரிக்கும் வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை விடுதலையாக்குவதாக. உம்முடைய ரத்தம் எங்கள் சாபங்களை நீக்கட்டும் ஆண்டவரே.
உம்முடைய ரத்தம் மோடு எங்களை இணைத்துக் கொள்ளட்டும். உம்முடைய ரத்தம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படுவதா. உம்முடைய ரத்தத்தினால் உண்டாகிற நன்மைகள் எங்கள் சரீரத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில உண்டாகட்டும். உம்முடைய ரத்தம் செய்யம், உம்முடைய ரத்தம் செய்யம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு கொடுக்கிறோம். பேசுவீராக. ஆமென். நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்து. இந்த செய்தி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். ப்ரீச்சிங், டீச்சிங் எல்லாம் சேர்ந்துடும். யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கே அழைக்கப்படுகிறது? ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று சொன்னால் என்ன போட்டிருக்காங்க? அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்று சொன்னால் கடவுள் என்னுடைய எல்லா தேவைகளையும் என்ன பண்றாரா? பார்த்து கொள்கிறார். என்னுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்கிறார். ஜனங்களே, உங்களுடைய தேவைகள் இல்லாமல் யாருக்கு இருக்கீங்களா? எனக்கு எந்த தேவையுமே இல்லைங்க, எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. அவங்களை மேடையில் ஏற்றி அவங்களுக்காக அவங்க போல நம்ம வாழணும்னு சொல்லலாம். இன்றைக்கி மனுக்குலத்தை எடுத்துக்கிட்டால் எல்லாருக்கும் எல்லா தேவையும் எவ்வளோ இருந்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு தேவைகள் உண்டு. அப்போ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறாருன்னு இந்த யெகோவா ஈரேன்னு எங்கே பேரிட்டார்? இது ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, டீச்சிங்கும் ப்ரீச்சிங்கும் மிக்ஸ்ட் ஆகிருக்கும். அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். எங்கே பேரிட்டாரா யெகோவா ஈரேன்னு? எல்லாரும் உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஆபிரகாம் காலத்துக்கு போயிடணும். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, அங்கே ஒரு ஆடு உனக்காக ரெடியாக இருக்குது ஏற்கனவே, அந்த ஆடை யூஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய தேவை ஆடு தானே, இந்த ஆடை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என் தேவையை ஆண்டவர் சந்திச்சிட்டார். அதனால் இந்த இடத்துக்கு, அந்த இடம் எது? மோரியா மலை. இப்போ நிறைய கம்பேரிசன் பண்ணுவேன். மோரியா மலையில் கர்த்தர் ஆபிரகாம் தேவையை சந்தித்தார். அவர் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய தேவையை எங்கே சந்தித்தார் தெரியுங்களா? கொல்கதா மலையில் சந்தித்தார். அந்த சிலுவையில் நீங்கள் என்ன தேவையோடு போனாலும் அந்த கொல்கதா மலையில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல எல்லா தேவைக்கும் ஒரு ஆன்சர் அங்கே இருக்கும். உங்கள் கடன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கடனுக்கு ஒரு தீர்வு இருக்கும். வியாதியோட போனால் வியாதிக்கு ஒரு தீர்வு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே கொல்கதா மலையில் எனக்காக உங்களுக்காக பலியான பொழுது என்ன செய்தார்னா, அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வைத்திருக்கிறார். அவர் எனக்கு யெகோவா ஈராக சிலுவையிலே தொங்குகிறார். நான் என்ன தேவையோடு என்ன குறைகளோடு நான் போனாலும் அந்த இடத்துல என்னுடைய குறைகள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. இப்போ 1ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்சுன்ற தலைப்பில் ஒரு செய்தி கொடுக்க போறேன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு 10 நிமிஷம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கம்பேர் பண்ண போறோம் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும். ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் கம்பேர் பண்ண போகிறோம். அது யார் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இந்த 14 வசனத்தில் அப்படி இருக்குது. அதனால் எல்லோரும் பைபிள் வச்சுருந்தா அப்படி பைபிளை மட்டும் லேசாக தூக்காங்க. பைபிள் இல்லைன்னா பக்கத்தில் தேட வேண்டியதாக இருக்கும். ரைட். அப்படி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 90-95% இருக்குது. இல்லைன்னா தயவுசெய்து பக்கத்தில் போய் உட்காந்து அந்த 22ஆம் அதிகாரத்தை எடுத்து ரைட் வாசிங்க. 1ஆவது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஜனங்களை, உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோதனை வருதோ நீங்கள் ரெடியாக ஆயிக்கணும். இந்த சோதனை முடிவில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது.
ஆபிரகாமுக்கு வந்த சோதனை மாதிரிலாம் யாருக்கும் வராதுங்க. சாதாரணமாக எழுதிருச்சு, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தாருன்னு. ஆபிரகாமை சோதித்தார் என்று சொன்னால் அதனுடைய முடிவில் யார் வெளிப்படுறா? யெகோவா ஈரே வெளிப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த டெம்ப்டேஷன், எந்த சோதனை, எந்த டெஸ்ட், எந்த ட்ரையலுக்குள்ளார நீங்க போனாலும் ஒன்னு தீர்மானம் பண்ணிக்கிங்க, இதை தாண்டி வரும்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இதை தாண்டி வரும்பொழுது சிலுவையில் கர்த்தர் சம்பாதித்த வெற்றிகள் எனக்கு சொந்தமாகும். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். யெகோவா ஈரே என்று ஒரு பெயரிடத்தக்கதாக அற்புதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வாங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சோதித்தார். இயேசு கிறிஸ்துவும் இந்த சோதனையின் வழியை கடந்து போனாரா இல்லைங்களா? எத்தனை முறை இயேசுசாமி சோதிக்கப்பட்டார்? 1 2 3 பின்னாடி சிஸ்டர் 3 முறை 4 3 விரல் தெரியுது. சரி, நம்பர் 1 எது? எப்ப சோதிக்கப்பட்டார்? லேசா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி. எப்ப? இப்போ 3ன்னு காட்டினவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மேலே மலை மேலே 3 டெம்டேஷன் அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மலை மேலே போய் பிசாசு கூட்டிகிட்டு போய் சோதிக்கிறான், ரைட்? அதில் 3 காரியத்தை சொல்லி சோதிக்கிறான், முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த சோதனை இருக்கா? இதுதான் இப்போ தேவையானது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எதுமா? இல்லை, அது எங்க? அந்த இடம் எங்க? எந்த இடத்துல சோதனை நடக்குது தெரியுங்களா? ஜீசஸ்க்கு நம்ம நினைக்கிறோம் ஜீசஸ் கடவுள், அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாருன்னு. இல்லை இல்லை, 3 சோதனையை அவர் ஜெயிச்சார் மேலே மலையில். அடுத்த சோதனை எங்கன்னா அவர் கெட்செமனே தோட்டத்தில் நடக்குது. என்ன தோட்டம்னா என்ன சோதனை தெரியுங்களா? அவர் மாம்சம் சொல்லுது இந்த சிலுவை வேண்டாம், அவரோட மாம்சம் சொல்லுது இந்த பாடுகள் வேண்டாம், அவரோட மாம்சம் சொல்லுது இந்த அவமானம் வேண்டாம். இப்ப அவருக்கு ஒரு போராட்டம் நடக்கிறது, தான் மாம்சத்தை எப்படியாவது ஜெயிச்சாகணும். இந்த மாம்ச சித்தமா ஆண்டவர் சித்தமா? இவ்வளவு பெரிய போராட்டத்தில் அவர் என்ன பண்றாரு? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவருடைய வேர்வைகள் எல்லாம் இரத்த துளிகளாக விழுகிறது. கடைசி அவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட என் சித்தம் அல்ல உங்க சித்தம் ஆக கடவுது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு முன்பாக சோதிக்கப்பட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த 22 அதிகாரம் அப்படியே கண்டினியூஸா வாசிட்டே வர. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை பலியிடு. அப்படியே இப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நேராக வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? அவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், அவர் கடவுளுடைய நேசகுமாரன், அவர் கடவுள் தம் மேலே அன்பு செலுத்தி வந்த ஒரு மகன். அந்த மகனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பலியிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சோதனை. கடைசியில் என்ன ரிசல்ட்டு? யெகோவா ஈரே, என் தேவைகளுக்கான சந்திப்பு. சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். அதான் நான் கிளைமேக்ஸில் முடிக்க போறேன். என்ன சோதனைனா, உன்னை நேச குமாரனை நீ பலியிடணும். யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை உங்களுக்காய் எனக்காய் பலி செலுத்தினார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
6ஆம் வசனம் சிஸ்டர் வாசிக்கிறாங்க, அதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்பா. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. ரைட், போதும். ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும்படியாக தேவன் விரும்பினார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், சிலுவையில் அனைத்து வெற்றிகளையும் சம்பாதித்தார். அந்த கட்டை யார் தூக்கிட்டு போறா? அந்த கட்டை யார் தூக்கிட்டு போறா? ஈசாக்கு தூக்கிட்டு போறாரு. தாம் பலி செலுத்த போகிற, பலியிடப்பட போகிற அந்த மரக்கட்டையை அவரே தூக்கி கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த சிலுவை மரத்தை இயேசுவும் தானே தூக்கி கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கின் பலியானது ஒரு நிழலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை நிஜமாக்கி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தான் பலியிடப்பட போகிற அந்த சிலுவை மரத்தை தானே சுமந்து கொண்டு போகிறார். அடுத்தது 4வதாக ஒரு கம்பாரிசன் இருக்கிறது. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆபிரகாமும் இயேசுவும், ஆபிரகாமும் மோரியா மலையும் கொல்கதா மலையும், ஆபிரகாமின் பலியும் இயேசு பலியிடப்பட்ட காரியங்களும் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. 4வதாக ஆபிரகாம் ஈசாக்குக்கு தெரியாது தான் தான் பலி என்று. ஈசாக்கு கேட்கிறாரா, கட்டை இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு எங்கே, ரத்தம் செலுத்தப்பட வேண்டிய ஆடு எங்கே? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் தான் அந்த ஆடு என்று. இயேசுவுக்கு தெரியும் நான் தான் பலியிடப்பட போகிறேன் என்று. இயேசுக்கு தெரியும் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தவுடனே யோவான் சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஜனங்களே, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியமும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. 5வது ஒரு கம்பாரிசன் பார்க்கிறேன், சொல்றேன் பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குமாரனுடைய பெயரை எடுத்துட்டு என் பெயரை போட்டனா, இந்த யோசுவாவுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு பதிலாக நீங்கள் அடிக்கப்பட வேண்டும், நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டும். இந்த கைகளினாலே செய்த பாவங்கள், கண்களினாலே செய்த பாவங்கள், இந்த சரீரத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நான் போகாதபடிக்கு எனக்காக உங்களுக்காக இயேசு பலியானார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாக இயேசு அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்கு பெயர் தான் யெகோவா ஈரே. அப்ப உங்களுடைய வியாதிக்கு பதிலாக, உங்களுடைய பண பிரச்சனைக்கு பதிலாக, உங்களுடைய கடன் சுமைகளுக்கு பதிலாக, உங்களுடைய சாபத்திற்கு பதிலாக யாரோ ஒருவர் பலியாயிருக்கிறாரே, அதை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். 6வது ஒரு கம்பாரிசன் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. அது 13 முடிங்க வாசித்து. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பின்னாடி அந்த ஆடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடு பலி செலுத்தப்பட போகிறது. அந்த ஆடு தலை எதில் மாட்டியிருக்கான்? ஒரு புதரில், ஒரு முள்ளு புதரில் மாட்டியிருக்கு. இந்த ஆடோட தலை ஃபுல்லாக முள்ளு இருக்கு. இங்கே பலி செலுத்த போகிற இயேசு கிறிஸ்துவின் தலை ஃபுல்லாக என்ன முள் இருக்குது? என்னுடைய சாபத்தின் முள் அவர் தலையில் இருக்கிறதுங்க. அவர் தலையில் இருக்கிறது. 7வது கம்பாரிசன் கடைசியாக வாசித்த 14ஆம் வசனம். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். மோரியா மலையில் ஒரு ஆடு பலி செலுத்தின இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர். கொல்கதா மலையில் இயேசு பலி செலுத்தின அந்த இடத்துக்கு என்ன பெயர் தெரியுங்களா? சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள்.
ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம் தான் கொல்கதா மலை. ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம் தான் கொல்கதா மலை. அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த யெகோவா ஈரே என்று சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டுமானால் எனக்கு கட்டாயம் வேண்டுங்க, எனக்கு கட்டாயம் வேண்டும். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார நிறைவாக்குகிறார். நிறைவான மனிதன் யாரும் இல்லை. என் வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் என்ன குறையோடு இருந்தாலும் இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும்படியாக சிலுவையிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. சிலுவையில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இன்றைக்கி செய்தியின் தலைப்பே பதிலாக தான். ஈசாக்குக்கு பதிலாக, ஈசாக்கு பலியிடுறதுக்கு பதிலாக, ஜனங்களை உங்களுக்கு பதிலாக, உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலாக ஏதோ ஒரு தேவையானது சிலுவையிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்கிறார்? பரிசுத்தத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், சுகத்திலே ஒரு குறைவு இருக்கலாம், ஆசீர்வாதத்திலே குறைகள் இருக்கலாம், சமாதானத்திலே குறைகள் இருக்கலாம், செழிப்பிலே குறைகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன குறை இருக்கோ எல்லா குறையும் எங்கு நிவர்த்தி ஆகிறது? சிலுவையிலே இயேசுவின் பாடுகள் மூலமாக, சிலுவையிலே இயேசுவின் மரணத்தின் மூலமாக, சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே என்று சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு எங்கே ஞாபகம் வரணும்? சிலுவை தான் ஞாபகத்துக்கு வரணும். யெகோவா ஈரே என்று சொல்லும் பொழுது என் தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? சிஸ்டர் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, 4 மாதம் வேலை இல்லை. அப்போ அவங்களுடைய தேவை என்னவா இருந்தது? தான் பையனுக்கு ஒரு நல்ல வேலை தேவையா இருந்தது. அந்த தேவையை இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறாரு. அவங்க இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க, இயேசு எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாருன்னு. அந்த வேலை இன்னைக்கு நேற்று ஆயத்தமாகல. சிலுவையில் அவர் அவங்களுக்காக ரத்தம் சிந்தின பொழுது, சிலுவையில் அவர் பாடுபட்ட பொழுது, சிலுவையில் அவர் மரித்த பொழுது என்னுடைய உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாகத்தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். சொன்னங்களே, சிலுவையின் மூலமாகத்தான் உங்கள் குறைகள் நிறைவாகும். சிலுவையின் மூலமாகத்தான் உங்களுடைய தோல்விகள் வெற்றியாய் மாறும். சிலுவையின் மூலமாகத்தான் உங்கள் வியாதிகள் சுகமாய் மாறும். சிலுவையின் மூலமாகவே இயேசு சிலுவையினாலே எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். 1 2 3 4 நான் 7 பாயிண்ட் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். இன்னைக்கு அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்தியா இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாற வேண்டும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரேனா எனக்கு யெகோவா ஈராய் எப்படி இருந்தார் நீங்க சொல்லணும். இந்த இடத்துல வந்து மருத்துவம் என்னை கைவிட்டதையா, ஆனா யெகோவா ஈர் என்று அழைக்கப்படுகிற இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாயிருக்கிறேன். உலகம் என்னை கைவிட்டது. எனக்கு தெரிந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி எனக்கு கை கொடுத்துட்டு போனாங்க. இன்டர்வியூவில் 9 பேர் இருக்கோம், 8 பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறா, உனக்கு தான் அந்த வேலை, வெளியே வந்தோடனே எனக்கு ட்ரீட் கொடு அப்படி சொல்லிட்டு போனாங்க. வெளியில் வந்தாங்க, வேலை வேற யாருக்கோ போயிடுச்சு. உலகத்தை நம்ப முடியாதுங்க, மனிதர்களை நம்ப முடியாது. அடுத்த 3 மாதம் இயேசு காலிலே விழுந்து கிடந்தேன். இயேசு மாத்திரமே எனக்கு அதை விட பெரிய வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். கண்ணை திறந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? எப்படி என்னுடைய தேவைகள் என்னெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி அவைகளை பெற்றுக்கொள்ளணும். வெறும் ப்ரீச்சிங் மாத்திரம் கேட்டு 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 முடிஞ்சிருச்சுங்க. அது எனக்கு எப்படி வரணும்? முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். நார்மல் சர்வீஸ் டைம் எப்போ சிஸ்டர்? 10:30. ஓகே, முடிந்த வர பேசிட்டு இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொந்தமாக்கணும். சும்மா வெறுமையாக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதில்லைங்க. சிலுவையில் சம்பாதித்தானா அது சிலுவையிலே இருக்குது. என்னைக்கு எனக்குள்ளார வர்றது, எனக்கு வீட்டுக்குள்ளே என்னைக்கு வர்றது, என் குடும்பத்துக்கு என்னைக்கு வர்றது. ஸோ கிராஸ் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ஆண்டவருடைய எல்லா ஆயத்தத்துக்கும் மையம் எதுனா சிலுவை தான். கிராஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் விக்டரி. ஓகே, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீ எதை குறித்து பேசலையோ கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரம் பேசிக்கொண்டேரு. 1 கொரிந்தியர் 1:17-18 எடுக்க வேணாம், நான் பாட்டு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறேன். அங்கே சொல்கிறாரு, நான் எதை குறித்து பேச வரல, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை. இந்த கிறிஸ்துவின் சிலுவை என்னையா உலகம் வேணா அதை பைத்தியமாக சொல்லலாம், ஆனால் எனக்கோ அது
ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குகிற இடம். ஈசாக்குக்கு ஒரு மோரியா மலை போல எனக்கு ஒரு கொல்கதா மலைங்க. அந்த ஆடு மாத்திரம் ஆயத்தம் அப்பயா கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் கொடுத்தார். ஏற்கனவே அந்த மலையில் ஆடை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஈசாக்கு வருவான், ஆபிரகாம் வருவான், பலி செலுத்த போவான். அந்த சோதனையில் அவன் ஜெயிச்சிருவான். அவனுக்கு ஒரு ஆடு தேவை. அந்த ஆடு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் கொல்கதா மலைக்கு போய் பாருங்களேன், அந்த சிலுவை கீழே போய் பாருங்களேன். நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் அங்கே இருக்கும். என்ன கேட்குறீங்களோ அத்தனையும் அங்கே இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, சிலுவையிலே அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறார் பதிலாக. இதுதான் இந்த பதிலாகன்ற வார்த்தை உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்டு. பதிலாக எதுக்கு பதிலாக? நம்பர் 1, என்னுடைய பாவத்துக்கு பதிலாக. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நான் ஒரு குற்றவாளி. நான் ஒரு குற்றவாளி. இந்த கண், இந்த காது, இந்த நாக்கு, இதனால் கை, எல்லாத்தினால நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். பாவம்னா என்ன தெரியுங்களா? எவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்யாமல் போனாலும் பாவம்தான். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் தேடாமல் போனால் அதுக்கு பேர் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? பாவம்னா கொலை பண்ணுறது, ரேப் பண்ணுறது, திருடுறது அப்படிலாம் இல்லை. ஆதாம் என்ன பாவம் செஞ்சிட்டான்? அவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. அதை பறிக்காதன்னா பறிச்சிட்டான், சாப்பிடாதன்னா சாப்பிட்டான். செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் பாவம், செய்யக்கூடாததை செய்தாலும் பாவம். இதுக்கு லிஸ்ட்டு நீங்களாக உட்காந்து மெடிடேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ நான் குற்றவாளியாக நிற்கணும். அந்த இடத்துல ஜட்ஜுக்கு முன்னாடி பரபாஸ் நிற்கிறாரு, இயேசுவும் நிற்கிறாரு. ஒரு சாய்ஸ் வருது. இன்றைக்கி ஒருத்தரை விடுதலை செய்யலாம். இயேசு யார்? அந்த ஜட்ஜிக்கு தெரியுது, இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. பரபாசை பார்க்குறாரு, இவர்கிட்ட என்ன இருக்குது? எல்லா குற்றமும் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன தெரியுங்களா? பரபாசு அடிக்கப்படணும், குற்றவாளியை அப்படி நகர்த்திட்டு நீதிபரர் குற்றவாளியாக மாறுகிறார். சனங்களை, நீங்கள் நான் செய்த பாவத்துக்கு பரிசுத்தராக இயேசு கிறிஸ்து பாவமாகிறார். ஏசாயா 53 எடுங்க. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. மீறுதல்கள், அக்கிரமங்கள். யாரோட மீறுதல்? என்னோட மீறுதல். நான் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிட்டேன். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சும்மா ஒரு 2 வாரம் லீவ் போட்டேன். இப்போ எங்கர் ஜெனரேஷன்லாம் அப்படி ரொம்ப ஈஸி கோயிங் ஆகிடுச்சு. காலையில் லீவ் போட்டால் சாயங்காலம் சர்ச்சு போயிடலாம். இந்த வாரம் ரெஸ்ட் எடுத்தால் அடுத்த வாரம் போயிடலாம். நான் எங்கர் ஜெனரேஷன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளையும் சேர்த்து தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக ஆகி போச்சு. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போகலாம். ஆனால் பைபிள் சொல்கிற காரிய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியில. அது ஜனங்களுக்கு தெரிகிறதில்ல. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பைபிளை திறக்கிறதில்ல. மீறுதல்கள், இந்த மீறுதலுக்கெல்லாம் ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை என் மேலே சுமத்தாதபடி அவர் என்ன செய்கிறாரா? அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக்கினைகள்னு ஒரு வார்த்தை அங்கே வரும். அந்த ஆக்கினை என்று நீங்கள் மூலப்பொருளை போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு வர தண்டனையும் எனக்கு வர அந்த தண்டனையாலே விளைகிற விளைவுகள். ஒருத்தனை ஜெயிலில் போட்டாங்க, அது தண்டனை. ஜெயிலேருந்து வெளியே வந்தானா அவனுக்கு வேலை கிடைக்காது, அவன் பேர் கெட்டு போயிடும். இது விளைவுகள். இது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கிட்டார். ஜனங்களை, என்ன ஒரு அற்புதமான எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்களா? எனக்கு பதிலாக, பாவம் செய்த எனக்கு பதிலாக பாவம் செய்யாத இயேசு பாவமாகிறார். இதை தான் சிலுவையில் அவர் ரெடியாக வச்சிருக்கிறார். உனக்கு நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சிலுவை கிட்ட வா.
சிலுவையின் அருகிலே வா. என் சரீரத்திலிருந்து விழுந்த இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும். உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். பரபாஸ் நிற்க வேண்டிய இடத்துல இயேசு நிற்கிறாரு. இன்னைக்கு பரபாஸ் இல்ல, நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். உங்களுக்காக எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். ஆனால் ஜனங்களே, அவர் இனி ஒருபோதும் அடிக்கப்படக்கூடாது. உங்க கையினால என் கையினால செய்கிற பாவங்கள் அவர் கையில ஆணிகளாய் மாறக்கூடாது. அப்ப ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. பதில் என்ன நடக்குது? என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். குற்றவாளியாக என்னை அவர் குற்றவாளியாய் மாறி எனக்கு என்ன கொடுக்கிறாரு? நீதிமானாய் என்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிறது உண்மை என்று சொன்னால் அந்த இரத்த குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட பாவ குற்ற சிந்தனை உங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ கிளைம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக. ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குதுன்னா, அவர் என்னுடைய எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அந்த தண்டனைக்கு பேர் வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். கொஞ்சம் மெடிடேட் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன ரோமன் கலாச்சாரத்தில் அது என்ன சாட்டை அடி என்று சொன்னால், அங்கே 12 இரும்பு குண்டு அந்த சாட்டையில் இருக்கும். 39 முறை அடிக்கணும். ஒவ்வொரு முறை அடிக்கப்படும் பொழுதும் அவர் உடம்பு முழுசும் சதை பிஞ்சிக்கிட்டு வரும். அந்த காயங்கள் எல்லாம் என்னவா மாறிடுச்சான்? சுகமாக. அந்த காயம் ஆறின உடனே அவர் உயிரோடு இருக்கிற வரை அது காயம். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த காயம் என்னவா மாறிடுச்சு? தழும்பாக மாறிடுச்சு. அவர் தலையிலிருந்து கால் வரை என்ன தான் அவருக்கு? தழும்பு தான். அவர் உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லை. கையில் காயம், ஆணி, காலில் ஆணி, தலையில் முள், இடுப்பில் குத்தியாச்சு. முதுகை பார்த்தா முதுகு முழுசும் உளப்பட்ட நிலம் போல. ஜனங்களே, அத்தனை காயங்களும் தழும்புகளாய் மாறினது. இந்த ஒவ்வொரு காயத்திலும் உங்களுடைய என்னுடைய வியாதி அவர் மேலே வந்து விட்டது. ஒவ்வொரு காயத்திலும் அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அந்த காயங்கள் எல்லாவற்றையும் வியாதிகளாக எடுத்துக்கொண்டு அவருடைய தழும்புகளின் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கிறார்? சுகத்தை கொடுக்கிறார். என்னுடைய பாவத்திற்கு பதிலாக பாவ மன்னிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய வியாதிகளுக்கு பதிலாக எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, என்னுடைய தரித்திரத்துக்கு பதிலாக அவர் செழிப்பை கொடுக்கிறார். இந்த பதிலாகன்னு சொல்றதெல்லாம் உங்க மைண்ட்ல போயிட்டே இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். பதிலாக, தரித்திரத்துக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? செழிப்பை கொடுத்துட்டார். 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஜனங்களே, இந்த வார்த்தை தரித்திரம் ஐஸ்வர்யம் 2 இருக்கு. அதுல 2 இருக்கு. அவர் ஐஸ்வர்யம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர். எப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணும். எப்படின்னு சொல்லுங்க. அதுதாங்க ஃபெய்த் எக்ஸசைஸு. எப்படி தெரியுங்களா? பொண்ணும் வெள்ளியும் யாருடையது? அப்புறம் அவரை விட யார் பணக்காரர்? சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே, அவருக்கு பேர் என்ன? சர்வ சிருஷ்டி. உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடும். அவ்வளோ பெரிய பணக்கார கடவுள் சிலுவையில் என்னவா தொங்குறாரு? இப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே நம்ம தியானம் பண்ணுறோம். சிலுவையில் அவர் எப்படி தரித்திரராய் தொங்கினார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லா காலத்திலும் இதை தியானிக்க முடியாது. இந்த தபசு காலத்தில் தான் இதை நம்ப முடியும். சிலுவையில் அவர் எப்படி தரித்திரராய் தொங்கினார்? பைபிள் சொல்லுது, நீங்க ஐஸ்வர்யவான ஆகும்படி அவர் தரித்திரராய் தொங்கினார். சரி, அவர் எப்படி தரித்திரராய் சிலுவையிலே தொங்கினார்? கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? அவருக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. இருந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டான். சீட்டு போட்டு கொடுத்துட்டான். சிலுவையில் அவருக்கு தண்ணிக்கு தாகம் வந்துடுச்சு.
தண்ணி கிடைக்கல, இரவெல்லாம் விசாரணை, பசி, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ட்ரெஸ் இல்லை. இதை விட கிளைமாக்ஸ் என்ன தெரியுங்களா? தான் புதைக்கிறதுக்கு என்ன இல்லை? அவருடைய கல்லறை. யார் கல்லறை? கடன் வாங்கின கல்லறைங்க. இயேசு தரித்திரரானார்னா நான் கடனாளியாக இருக்கக்கூடாதுக்காக எனக்கு பதிலாக அவர் கடனாளியாக மாறிட்டார். இன்னும் அன்பு இல்லை, இன்னும் அன்பு இல்லை. இந்த சர்வ சிருஷ்டி, இந்த உலகத்தை உருவாக்கினவ உங்களுக்காய் எனக்காய் தரித்திரராய் எனக்கு பதிலாக. நான் இன்னும் கடனோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் வாழ்கிறோம். அதை உடைக்கணும், இந்த வசனத்தை எடுத்து அதை ஜெயிக்கணும். சிலுவையில் என்னுடைய கடனுக்கு தீர்வை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சிலுவையில் என்னுடைய வியாதிக்கு பதிலாக சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சிலுவையில் என்னுடைய பாவத்திற்கு பதிலாக பாவ மன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னு வச்சுங்க, சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதுனால நான் எப்படி பரிசுத்தமாக முடியும்? எப்படி தெரியுங்களா? பைபிள் போட்டிருக்கு, எபேசியர் 2:13 போட்டிருக்கு, முன்னே தூரமாக இருந்தனா அவர்கிட்ட வரேன். யார் அவர்கிட்ட வர முடியும்? பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவர்கிட்ட. அப்போ நான் கிட்ட வரேன். எதனால் பைபிளில் போட்டிருக்கு? அவருடைய இரத்தத்தாலே. அல்லேலூயா. யார் ஒருவர் இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் சொல்லி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க எவ்வளோ பாவமாக இருந்தாலும் பரிசுத்தமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. யார் ஒருவர் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்துக்கு பதிலாக அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். இதைத்தான் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி சம்பாதித்தார். நம்பர் 1 பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தம், நம்பர் 2 வியாதிக்கு பதிலாக சுகம், நம்பர் 3 தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யம், செழிப்பு, ஆசீர்வாதம், நம்பர் 4 சாபம். இயேசு கிறிஸ்துவானவர் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறாருங்க. ஆண்டவரா இந்த உலகத்தில் ஜனங்களை படைத்தார், ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். என்ன செய்தார்? படைத்து என்ன செய்தார்? பைபிளில் அழகாக போட்டிருக்க, அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் தாயின் கருவிலிருந்து நான் வெளியே வந்தேன். நான் தாயின் கருவில் நான் உருவான உடனே கர்த்தர் என்னை என் மேலே செய்கிற செயல் என்ன தெரியுங்களா? என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கின உடனே ஆசீர்வதித்தார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த ஆசீர்வாதம் எப்போ சாபமாக மாறிச்சு? அதே ஆதியாகம புஸ்தகத்தை எடுங்க, 3வது அதிகாரத்தை எடுங்க, 17வது 18வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் நிமித்தமாக சபிக்கப்பட்ட சாபம் உள்ள வந்துருச்சுங்களா? இன்னைக்கு சாபம் நமக்குள்ள இருக்கா? இருக்குங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நஷ்டத்தில் போயிடுச்சா அது ஒரு சாபம். படிக்கிற வயசு, படிக்காமல் விட்டுட்டா சாபம். படித்து வேலை கிடைக்கிற வயசில் வேலை இல்லாமல் இருந்தால் சாபம். திருமண வயசு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் சாபம். திருமண முறிவு சாபம். குழந்தை இல்லாத சூழ்நிலை சாபம். தோல்விகள் சாபம். பரம்பரை வியாதிகள் சாபம். இந்த சாபத்துக்கு ஒரு முக்கியமாக இன்றைக்கி நான் இங்கே உள்ளே வரும்போது ஆண்டவர் இந்த சாபத்தை குறித்து பேசு, ஜனங்கள் இன்றைக்கி விடுதலை ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சார். அதனால் அதை குறித்து கொஞ்சம் அதிகமாக பேச போகிறேன். இந்த சாபம் எனக்கு தெரியாமலே வரும், எனக்கு உங்களுக்கு தெரியாமலே வந்திருக்கும். எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், 4 தலைமுறைக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன்? தப்பு செஞ்சால் கேட்பேன்ட்டார். 4 தலைமுறை, 4 ஜெனரேஷன் கஸ். என்னுடைய அப்பா எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா எப்படி இருந்தார்னு தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா எப்படி இருந்தாருன்னு தெரியாது. என்னுடைய விட்னஸ் சொல்கிறேன். என்னுடைய தாத்தா மந்திரவாதி, மந்திரம் செய்கிறவங்க. மந்திரம் செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க? பொழப்புக்கு நிறைய பேரை சாகடிச்சிருப்பாங்க, நிறைய பேரை முடமாக்கியிருப்பாங்க, நிறைய பேருக்கு நஷ்டம் உண்டாக்கியிருப்பாங்க. அந்த சாபம்லாம் எங்கே போகும்? வரும், என் மேலே தான் வரும். 1 2 3 4 ஜெனரேஷன்
அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இந்த பரம்பரை சாபத்திலேருந்து என்ன பண்ணுங்க சுவாமி? எனக்கு தெரியாது இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், 4 தலைமுறைக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பரம்பரை சாபம் அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சாபம் என்ன தெரியுங்களா? நீதிமொழிகளில் போட்டிருக்கு, உன் நாவின் அதிகாரத்திலே என்ன இருக்கா? மரணமும். இந்த நாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரலாம், இந்த நாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன கொண்டு வரலாம்? வாழ்வு கொண்டு வரலாம். எப்படி தெரியுங்களா? நீங்களே உங்களை சபிக்கிறது, நீங்களே உங்களை சபிக்கிறது. அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா, எந்த பாடம் உனக்கு வராதுன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த பாடம் எனக்கு வராது. எந்த பாடம் உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட் என்ன தம்பி சொல்லுவீங்கள, ஒரு சப்ஜெக்டை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவரை அவங்க சபிக்கிறாங்க. எனக்கு கணக்கு வராது, வராமலே போயிடும், வராமலே போயிடும். வயசானவொன்னே என்ன செய்வாங்க? நான் எப்போ தான் சாக போகிறனோ, நான் எப்போ தான் ஆண்டவர்கிட்ட போக போகிறனோ, இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறது அவர் சொல்கிற நாளில் தான் போக முடியும், அதுக்கு முன்னாடி போனால் அவர்கிட்ட போக முடியாதுன்னு அர்த்தம். இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன், அவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து எதாவது பண்ணிங்கன்னா அவர்கிட்ட போக முடியாது. எனக்கு யாருக்கோ சாவு வருது, எனக்கெல்லாம் வரமாட்டுதே. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா பிள்ளைங்க மேலே சொல்கிற சாபம் இருக்கே, நீலாம் நல்லா இருக்க போறியா, நீலாம் எப்படி வாழ போகிற, நீலாம் உருப்பிட மாட்ட, இதெல்லாம் சாபங்க. உங்களை மீறி உங்கள் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி பிள்ளைங்களை சபிக்கிறது, உங்களையே சபிக்கிறது. பரம்பரை சாபம் ஒன்று, நீங்கள் உங்களை சபிக்கிற சாபம் ஒன்று, நீங்கள் மற்றவர்களை சபிக்கிற சாபம். கோபம் வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி வாயை திறந்து சொல்லிடுறோம், இல்லை மற்றவர்கள் உங்கள் மேலே எவ்வளோ கோபமாக பேசியிருப்பாங்க. இப்போ இந்த சாபங்கள்லாம் அப்படியே இருக்குது. இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த சாபத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்டா, இதுக்கு பதிலாக பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம், வியாதிக்கு பதிலாக சுகம், தரித்திரத்துக்கு பதிலாக, இப்போ சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம். சாபத்துக்கு பதிலாக உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். சும்மா கதை சொல்லிட்டு போக முடியாது பிரசங்கர். எங்கே சொல்லியிருக்கு பைபிளில் அப்படின்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுங்க, போடுறாங்க. மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பரம்பரை சாபமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் நாவினாலே உங்களை சபித்து கொண்ட சாபமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் உங்களை சபித்த சாபமாக இருந்தாலும் சரி, இந்த சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக மீட்டு கொண்டாருன்னா என்னை ரிலீஸ் பண்ணுறார். இந்த சாப கட்டிலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணுறார். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் சாபமாகிறார். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, அவர் சாபமாகிறார். அதுக்கு அடையாளம் என்னன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ பைபிளில் எங்கேயோ எழுதியிருக்கு, ஒரு சட்டம் இருக்குது. சட்ட புஸ்தகம் எது தெரியுங்களா? உபாகம புஸ்தகம் தான். உபாகமத்தில் எழுதியிருக்கு, யார் ஒருவன் மரத்திலே தூக்கப்பட்டானோ அவனுக்கு பெயர் என்னது? சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர், அவர் சர்வ வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் அற்புதர், அவர் சுகந்தரிக்கிறவர், அவர் விடுதலை செய்கிறவர். ஆனால் இவ்வளோ வல்லமைகள் இருந்த இயேசு சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டதுனால அவருக்கு பெயர் என்னவா மாறிடுச்சியா? சபிக்கப்பட்டவர் என்று மாறிவிட்டது. அவர் மரத்தில் ஏன் தூக்கப்பட வேண்டும்னா, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக. உங்க சாபத்துக்கு பதிலாக, என்னுடைய சாபத்துக்கு பதிலாக அவர் சிலுவையில் சாபமாய் தொங்குகிறார். அவர் சிலுவையில் சாபமாய் தொங்குகிறார். இப்போ பதிலாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுற இடத்துல ஒரு பெரிய தேவைகளை சந்தித்தவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம், தரித்திரத்துக்கு பதிலாக செழிப்பு, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம், வியாதிக்கு பதிலாக சுகம்.
அவமானத்துக்கு பதிலாக சந்தோஷம். எபிரேயர் 12:2 வாசிங்க. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அல்லேலூயா. ஏன் சந்தோஷத்துக்காக? அவர் அவமானத்தை பெருசா எண்ணாதபடி. என்ன அவமானம் தெரியுங்களா? தலையில ஒருத்தன் கொட்டுறான், காரி துப்புறான், நீலாம் ஒரு கடவுளான்னு கேட்குறான், உனக்கெல்லாம் வல்லமை இருக்கான்னு கேட்குறான், உன்னால முடிஞ்சா என்ன விடுதலை செய்யுன்னு கேட்குறான். அவமானம், நிந்த, அசிங்கம், இதை எல்லாவற்றையும் பெருசா எண்ணாதபடி. ஏன்னா நீங்களும் நானும் அவமானப்படக்கூடாது, நீங்களும் நானும் தலை குனியக்கூடாது, நீங்களும் நானும் வேதனையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அவமானத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். என்ன அற்புதமான ஆண்டவர் பாருங்க. உங்களை நேசிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களே, அவர் அவமானத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு என்ன கொடுத்தாரா? சந்தோஷத்தை கொடுத்தார். எத்தனை சொன்ன? 5 6? நான் 20 எழுதி வச்சுருக்கேன். நான் ஒரு 7 தான் சொல்லணும். எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 தான் சொல்லியிருக்கிறேன்னா ஓகே. என்ன கணக்கு 6ல் வருது. 7வது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 2 இருக்குது, நல்லா சொல்லிடலாம். அவர் ஒரு பெரிய காரியம் செய்கிறாருங்க. இந்த 4வது வார்த்தை என்னதுங்க பைபிளில்? இதில் 7 வார்த்தையில் 4வது வார்த்தை என்னது? என் தேவனே. அப்போ அவருக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவை அவர் இழக்கிறார். ஏன்னா இழந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த உறவை புதுப்பிப்பதற்காக அவர் அப்பா உறவை இழக்கிறார். ஏன் தெரியுங்களா? சுத்தமாக பாவமாயிட்டார். அக்கிரமம், மீறுதல் எல்லாம் அவர் மேலே வந்ததுனால, ஆண்டவருக்கு அவருக்கு இருந்த உறவை இழந்ததுனால கலாத்தியில் சொல்லியிருக்கு, உங்கள் மேலே புத்திர சுவீகார ஆவி. நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிட்றதுக்காக அவர் அந்த அப்பா என்ற இந்த உறவை இழந்தாருங்க. சரி, என்ன ஒரு சாக்ரிஃபைஸ், என்ன ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அப்போ சிலுவை கிட்ட போனால் எனக்கு செழிப்பு கிடைக்கிறது, எனக்கு சுகம் கிடைக்கிறது, எனக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது, என் சாபத்துக்கு விடுதலை கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கிறது, இழந்த உறவு எனக்கு மீண்டும் கிடைக்கிறது, எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. இன்னும் ஒன்று, என்னுடைய எல்லா தோல்விக்கும் வெற்றி கிடைக்கிறது. அல்லேலூயா. கொலோசையரில் தான் எழுதியிருக்கு, அவர் எல்லாவற்றின் மீதும் வெற்றி சிறந்தார். இது பிரசங்கம், இது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் அறிந்து கொண்டீங்க, ஆனால் இப்போ அனுபவிக்கணும். அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும். இது ரெண்டும் நடந்ததா அடுத்த காரியம் என்னது? அறிவிக்க புறப்பட்டு போக முடியும். உங்கள் பாஸ்டர் போயிட்டார் ஒடிசாக்கு. நான் அறிந்து கொண்டேன், சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். என்னுடைய பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தத்தையும், என்னுடைய சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், என்னுடைய வியாதிக்கு பதிலாக சுகத்தையும், என்னுடைய தரித்திரத்துக்கு பதிலாக செழிப்பையும், தேவ உறவை இழந்ததற்கு பதிலாக மீண்டும் தேவ உறவையும், என்னுடைய தோல்விக்கு பதிலாக வெற்றியும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஓகே, அது எனக்கு எப்போ சொந்தமாகும்? இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் முழுசும் நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு எப்போ சொந்தமாகும் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு எப்போ சொந்தமாச்சுன்னு பார்க்கணும். ஆபிரகாமுக்கு எப்போ இந்த யெகோவா ஈரே நடந்ததுன்னா, ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆபிரகாம் பழைய பெயர்மா, விசுவாசிகளின். அந்த ஆதியாகம டெக்ஸ்ட்டை போடுங்க, அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஏன் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் தெரியுதுங்களா? வாயவே திறக்கலை. ஆபிரகாமுக்கு தெரியும் தான் 100 வயசில் ஒரு குழந்தை பிறக்குதுங்க, அந்த குழந்தைய திரும்ப பலி செலுத்தணும். எப்படிங்க அது சாத்தியம்? ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் அப்படி இருந்தது? என்ன விசுவாசம்? எப்படி அவர் நம்பினார்? அதை எப்படி நம்பினாரா? ஆண்டவர் சொன்னார், டே உன் பிள்ளைகள் எல்லாம் உன் சந்ததியெல்லாம் நான் என்ன ஆக்க போகிறேன்? பெருசாக மாற்ற போகிறேன். அந்த சந்ததி மாறணும்னா யார் உயிராக இருக்கணும்? ஈசாக்கு உயிராக இருக்கணும். சந்ததி பெருசாகணும்னா ஈசாக்கு உயிராக இருக்கணும். ஆபிரகாம் யாரை பிடிச்சிக்கிட்டாருன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் அந்த வார்த்தையை பார்க்குறேன், கட்டாயம் ஈசாக்கு சாக மாட்டான்.
எப்போல்லாம் சொல்கிறார் தெரியுங்களா? உன் ஒரே பையன், நீ நேசிக்கிற மகனை எனக்கு கொடுப்பாயா? அவருக்கு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஈசாக்கை அவர் எடுக்கவே மாட்டார். இந்த ஈசாக்கை வச்சு தான் என் சந்ததியை பெருசாக்க போகிறாரு. அவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டார். இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, நான் கொடுக்குறேன், விசுவாசம் பாருங்கள். கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது பையன் கேட்குறான், ஏன் எல்லாருக்கும் ஆடு எங்கன்னு கேட்குறான். அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ தாண்டா அந்த ஆடுன்னு சொல்ல முடியல. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? வாயவே திறக்கலை. என்ன கடவுள், 100 வயசுக்கு நான் பையனை கேட்டேனா, இப்படி கொடுத்துட்டு இப்படி திரும்ப கேட்குறாரு. இதெல்லாம் நல்ல கடவுளா? நம்ம சொல்லுவோம், நம்ம வாயை திறந்து சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை ஒருபோதும் மிஸ் பண்ணல. அமைதியாக போகிறான், கட்டை அடுக்கிறான், நெருப்பை மூட்டுறான், ஈசாக்கை தூக்குறான். அப்போ கூட வாயில் வார்த்தை வரல, தூக்கி கட்டை மேலேயும் கடத்திட்டான். விசுவாசம் போல. கத்தி எடுக்கிறான், அப்பயும் விசுவாசம் போல. கத்தியை ஓங்கிட்டானா என்ன அர்த்தம்? முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். பலி செலுத்த முடிவு பண்ணிட்டான். அப்போ அந்த நேரம் வர இவனை வச்சு தான் ஆண்டவரின் சந்ததியை பெருக செய்வார், பெருக செய்வார், பெருக செய்வார், பெருக செய்வார். அது ஒன்று மாத்திரம்தான் மனதில் இருக்கு, அது ஒன்று மாத்திரம்தான் நம்பிக்கை இருக்கு. கத்தியை தூக்கணும் ஒன்று ஆண்டவர் நிறுத்திட்டார். அவன் விசுவாசம் எவ்வளோ பெருசு! அந்த விசுவாசம்தான் யெகோவா ஈரை அனுபவிக்க வைத்தது. இந்த இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில சிலுவையில் இவ்வளோ பதிலாக 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 சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்களும் நானும் அனுபவிக்கணும்னா உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், விசுவாசம் இல்லாமலாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நான் செய்தி எடுக்கும் போதே நான் கேட்பேன், ஆண்டவரை சர்ச்சுக்கு அவங்க நேரம் ஒதுக்கி வராங்க, அவங்களுக்கு விசுவாசம் வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமலாம் வராங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குங்க, நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, நம்பிக்கை எல்லாருக்கும். விசுவாசத்தினாலே யார் படைப்பானா? நீங்களும் நான் நீதிமான் தான். ஆனால் அந்த ஆபகுக்கு அதை சொல்லும் பொழுது என்ன சூழ்நிலை தெரியுங்களா? எந்த சூழ்நிலையில் சொன்னார் தெரியுங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு. அத்தி மரம் துளிர் விடலை, திராட்சை செடியில் பழம் இல்லை, எண்ணெய் சுத்தமாக இல்லை, பயிர் நிலத்தில் பயிர் விளையில, எந்த நன்மையும் இல்லை, நோ மணி நோ ஃபுட்டு, ஒன்றுமே கிடையாது, சீரோவாக இருக்கும் பொழுது சொல்கிறாரு, விசுவாசத்தில் நான் பிழைப்பேன். நான் பிழைக்கக்கூடிய சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பழம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிழைப்பதற்கு எதுவும் இல்லாத நேரத்தில் ஆபகுக்கு சொல்லுகிறார், நான் பிழைப்பேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம எல்லாருக்குள்ளாரும் விசுவாசம் இருக்குது. ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம் வேறு. அந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? உயிருள்ள விசுவாசம். 2 வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். யாக்கோபு புஸ்தகம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு ஒரு கிரியை என்ன தெரியுங்களா? எதை விசுவாசிக்கிறீர்களோ இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினாலே. இப்போ இருதயத்தில் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கி விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆனால் அது யார் ஒருவர் வாயில் திறந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விசுவாசத்துக்கு என்ன வரும்? உயிர் வரும். இல்லைன்னா அந்த விசுவாசம் உள்ள செத்தது. செத்த விசுவாசத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த யாக்கோபில் சொல்லுது, நீ மட்டும் விசுவாசிக்கல, பிசாசும் விசுவாசிக்குது. அங்கே போட்டிருக்கார், யாக்கோபு சொல்கிறார், நீ மட்டும் விசுவாசி இல்லை, பிசாசும் விசுவாசிக்குது. அப்போ உன் விசுவாசம் ஒரு உயிருள்ள விசுவாசமாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? வாயை திறந்து, ஆண்டவரே நான் வியாதியாக இருக்கிறேன், மருத்துவருடைய சொன்னதெல்லாம் இதுதான், இப்போ நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் தழும்புகளாலே நான் சுகமடைகிறேன், உங்கள் இரத்தத்தாலே நான் சுகமடைகிறேன். மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை ஒரு 10 முறை சொல்லுங்கள். இயேசு என் பாடுகளை மெய்யாகவே நீர் என் பாடுகளை சுமந்து கொண்டீர், நான் அதை விசுவாசிக்கிறேன்.
இப்போ டாக்டர் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் உனக்கு பிரச்சனைனாரு. இந்த பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணீங்க? சுமந்து கொண்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் காயத்தாலே நான் சுகமாகிறேன், உங்கள் இரத்தத்தாலே நான் சுகமாகிறேன். உங்கள் தழும்புகளை எடுத்து என் தலைவலியில் தலையில் வைக்கிறேன், உங்கள் தழும்புகளையும் காயங்களை எடுத்து இடுப்பில் வைக்கிறேன், கையில் வைக்கிறேன், காலில் வைக்கிறேன், இப்போ எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு வாயை திறந்து யார் சொல்கிறாங்களோ அவங்க விசுவாசம், உயிருள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரும். சிலுவையில் சம்பாதித்த சுகம் உங்கள் சரீரத்துக்கு வருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் அப்படி சொன்னாரா? ஆபிரகாம் அப்படி சொன்னாரா? ஆபிரகாம் உயிருள்ள விசுவாசனா வாயில் அறிக்கை செய்தாரா? இல்லை 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 இல்லை. இதான் பிசாசு நம்ம கண்ணை கட்டி வச்சிட்டான். இருக்கு அங்கே ஆபிரகாம் சொல்கிறாரு, வேலைக்காரங்களாம் இங்கேயே நில்லுங்க, நானும் என் பையனும் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? பலி செலுத்த போகிறோம். போயிட்டு வருவேன்னாரா வருவோம்னாரா? அது என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? ஈசாக்கோட போகிறேன், ஈசாவோட திரும்ப வருவேண்டான்ட்டார். அதனால தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அந்த விசுவாசம் தான் அவனுக்கு ஆடை அங்கே ஆயத்தப்படுத்தினது. உங்கள் விசுவாசம் உயிரோடு இருக்கணும்னா டெய்லி விசுவாச அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை கழுவட்டும், என்னை பரிசுத்தமாக்கட்டும். அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டது. அந்த ரத்தம் இங்கே தெளிக்கப்பட்டாலும் பரிசுத்தம் வரும். இப்பொழுது அந்த ரத்தம் என் மேலே தெளிக்கப்படுகிறது. என் பாவங்களை நான் அறிக்கை செய்துட்டேன், நான் விட்டு விடுறேன், நான் பரிசுத்தவான், நான் ஆண்டவருக்கு அருகில் வருகிறேன், தூரமாக நான் இருக்க மாட்டேன், அவருடைய ரத்தத்தினாலே சமயமாக வரேன். இதெல்லாம் விசுவாசத்தில் இருதயத்தில் இருக்கக்கூடாது. வாயினாலே நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன், என்னை பலப்படுத்திக்கிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கணக்கு பாடத்தை படிக்க அறிவு வரும், சயின்ஸை படிக்க அறிவு வரும், ஸ்டேட் ரேங்க் எடுக்க எனக்கு பலன் உண்டு. இப்படிலாம் சொல்லணும். என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த வசனத்தை இப்படி தான் சொல்லு. பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே நான் எழுத போகிற இந்த எக்ஸாமில் இத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல வைப்பேன். சொல்ல 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 ஒன்றும் இல்லாதவெல்லாம் பாஸ் ஆகிடுறான். விசுவாசம் வெளியே உயிர் வருது. அதுக்கு முன்னாடி சொல்லணும், டே இந்த விசுவாசத்தினால தான்டா நானும் படைத்திருக்கேன், இந்த விசுவாசனால தான்டா நான் உயிராக இருக்கிறேன், நீனும் அதை நம்புடா, நீனும் வாயை திறந்து சொல்டா. இந்த இயேசு அதுக்காக தான் உலகத்துக்கு வந்தார். இப்போ உங்கள் விசுவாசம் உயிரோடு இருக்குல்லன்னா அது உயிர் மூட்டுங்க. அதை வாயை திறந்து சொல்லுங்க. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும். அதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் விசுவாசத்துக்கு உயிர் உண்டாயிடும். அந்த பதிலாக பதிலாகன்றதுலாம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாறும். அப்படியெல்லாம் எழுந்து நிற்போமா? உம்முடைய தரித்திரத்தினால் நான் செழிக்கணும் ஆண்டவரே, நான் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன். இயேசு சிலுவையில் எனக்காக செழிப்பை சம்பாதித்திருக்கிறார். அந்த செழிப்பு இப்பொழுது எங்களுக்குள்ளார எங்கள் ஜனங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. நீங்கள் சாபத்தில் இருந்தால் இயேசு சாபத்திற்கு பதிலாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இயேசு எனக்காய் சாபமானார். என்னுடைய பரம்பரை சாபங்கள், நான் சபித்த சாபங்கள், மற்றவர்கள் சபித்த சாபங்கள், அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகிறது. வியாதியின் வல்லமை உடைக்கப்படுகிறது. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. சிலுவையின் வெற்றி, சிலுவையின் வெற்றி எனக்கு சொந்தமாகிறது. உரா பாபா பாபா சாந்தா ராமா லாகா ராதா ராபா உரா மாமா லாகா ராகா ராதா ராமா மாமா சந்த ரேப ரேபா லாபா ராபா. நன்றி தகப்பனே. நல்ல நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வாயிலை திறந்து எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்யுங்க. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறார். சிலுவையின் வெற்றி எனக்கு சொந்தம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார. மலையிலே முள்முடியை சுமந்து கொண்டு சாபமான் சிலுவையிலே வெற்றி சிறந்தே, மெய்யாக எங்களது பாடுகளை சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீங்க நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஓ உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து எல்லாருமாய் தலைமேலே சிலுவையிலே வெற்றி சிறந்து ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்து ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்து சாபமான சிலுவையிலே வெற்றி சிறந்து சாபமான சிலுவையிலே வெற்றி சிறந்து ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்து. ஜெப தேவைக்கு 9894913619. Did